இன்னைக்கு நாம பிளாக் கிளாவர் 54th எபிசோடு தான் பார்க்க போறோம். எபிசோட ஓப்பனிங்ல நம்ம கேப்டன் வெர்மிலியனுக்கு ஒரு டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருப்பாரா, அந்த இடத்துக்கு ஹீரோவையும் கேப்டன் யாமி தலையை பிடிச்சி கூட்டிட்டு வந்துகிட்டு இருப்பாரு. ஏன்னா அப்படி உடஞ்ச கை வச்சுட்டு சண்டை போடாதரா அப்படின்னு சொல்லி தான் கூட்டிட்டே வந்துருப்பாரு. இருந்தாலும் அந்த யாகோஸ் அப்படிங்கிறவங்க கூட சண்டை போட்டு இருந்திருப்பான்ல, ஆகையால் ஹீரோவோட கையை சரிப்படுத்துறதுக்காக தான் அதே டாக்டர் கிட்ட கூட்டிட்டு வந்திருக்கேன். அந்த டாக்டர் யாருன்னு நம்ம ஹீரோக்கு முதல்ல தெரியல. ஸோ அப்புறம் ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன்லாம் கொடுக்குறாங்க. அவரு பேர் ஓவன் அப்படின்னும் ஆக்சுவலி விசார்ட் கிங்கோட டைரக்ட் ஆர்டருக்கு கீழே இருக்கிற ஒரு ரெக்கவரி மேஜாமா. இவரு ஆஸ்தாமே தன்னோட பேரை சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கும் போது ஆக்சுவலி அந்த ஓவனுக்கு நம்ம ஆஸ்தா பத்தி தெரிஞ்சிருந்திருக்கு. யாமியும் அந்த ஓவனும் ட்ரிங்கிங் மேட்ஸ் ஆமா, அதனால அடிக்கடி சரக்கு அடிச்சுட்டு நம்ம ஹீரோ பத்தின விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க. மேஜிக்கை நல்லிஃபை பண்ற மாதிரி ஒரு ஆன்டி மேஜிக்லாம் உங்ககிட்ட இருக்குங்கிற விஷயம்லாம் கேள்விப்பட்டு நான் பயங்கர ஆச்சரியப்பட்டேன் தெரியுமான்ட்டு அவங்க ரெண்டு பேரும் அங்கே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும் போது யாமியும் சரி சரி நீங்க வேலையை பாருங்க நான் கிளம்புறேன் அங்கிருந்து போயிடுவான். அதுக்கப்புறம் ஓவனும் அவரோட வாட்டர் மேஜிக்கை பயன்படுத்தி தான் நம்ம ஆஸ்தாவோட கை டேமேஜ் ஆயிருக்கும்ல அந்த ரெக்கவரி ப்ராசஸ் எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிக்கிறாரா. அப்போ ஆஸ்தாவோட கையில அவர் ஏதோ சஸ்பிஷியஸா நோட் பண்ண அந்த இடத்துக்கு ஃபின்ராலுமே இந்த ஆஸ்தா பையனை கூட்டிட்டு போகணும்னு சொன்னாங்க, எங்க போனான்னு வேற தெரியலையே அப்படின்னு வரும்போது கரெக்டா டாக்டரை மீட் பண்றாங்கிறத பாத்துறான். ஆனா அந்த ஓவன் சம்திங் ஆஸ்தா கிட்ட எதையோ ஒன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் ஃபின்ராலும் கேக்குறானா. ஆனா அது எல்லாத்தையும் கேட்ட உடனே ஃபின்ராலோட முகமே ஒரு மாதிரி மாறிடுது. அதுக்கப்புறம் ஆஸ்தா வெளியில வர வரைக்கும் அந்த ஃபின்ரால் அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்க. கரெக்டா நம்ம கேப்டன் யாமியும் வந்துடுறாரு. கையில ஒரு பெரிய மூட்டையோட வந்திருப்பாரு. நான் யாமி கேம்பிளிங் ஆடி பயங்கரமா காசு சம்பாதிச்சுட்டு போலையே அப்படின்ட்டு போர்ட்டல் ஓபன் பண்ணி ஹைட் அவுட்டுக்கும் வராங்க. வந்த உடனே கேப்டன் யாமி ஒரு நல்ல ஒரு அறிவிப்பு ஒன்று சொல்றாரு. என்னன்னா இவங்க இந்த அண்டர் வாட்டர் நிப்பிள் மிஷனை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்கல்ல, அந்த காரணத்துக்காக இவங்களுக்கு மைனஸ்ல இருந்த எல்லா ஸ்டார்ஸும் பார்த்தா போயிருச்சு. இவங்க இப்போ நியூட்ரல் ஜீரோல இருக்கிறாங்க. அதுவே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தாங்கிற மாதிரி பார்பிக்யூலாம் வச்சு பயங்கரமா பார்ட்டி பண்ணி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. யாமியும் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் கமான் உங்களோட ஸ்பெஷல் விதையெல்லாம் காட்டுங்கடான்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் அவங்களோட குரங்கு சேட்டைகள்லாம் காமிச்சுக்கிட்டு இருப்பாங்களா. எல்லாத்தையும் பண்ணி முடிக்க கொஞ்சம் டயர்டானதுக்கு அப்புறம் நம்ம ஆஸ்தாவும் சரி கைஸ் நீங்க பாருங்க எனக்கு லைட்டா கை வலிக்கிற மாதிரி இருக்கு, அண்ணன் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்ட்டு அங்கிருந்து போக இப்பெல்லாம் ஆஸ்தா பையன் சொல்ல மாட்டானேன்னு இருக்கிற எல்லாருக்கும் சந்தேகம் வர ஆரம்பிச்சிருது. என்னவா இருக்கும், ஏதாவது மூட் அவுட்டா இருக்கிறானே, போய் சீரப் பண்ணலாமா அப்படின்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது அவ்வளவு நேரம் பொறுமையா இருந்த ஃபின்ரால் சரின்ட்டு இருக்கிற எல்லாருக்கிட்டையும் உண்மையா சொல்லிடுறான். ஆக்சுவலி அந்த ஓவன் வந்து நம்ம ஹீரோவை ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருப்பார்ல, ஸோ அப்பதான் அவர் பேசின விஷயத்த ஒட்டு கேட்டு இருந்திருப்பாராமா. அவர் என்ன சொன்னாருன்னா ஆஸ்தாவோட கைங்கிறது திருப்பியே ஒரு ரெக்கவர் பண்ண முடியாத ஒரு ஸ்டேஜுக்கு போயிருச்சு. ஏன்னா ஆஸ்தாவோட கையில இருக்கிற போன்ஸ் எல்லாமே டிஸ்இன்டகிரேட் ஆகி அது கம்ப்ளீட்டா எல்லாமே வந்து ஒரு மண்ணு மாதிரி ஆயிருச்சாமா. ஈவன் என்கிட்ட இருக்கிற மேஜிக்கை யூஸ் பண்ணி கூட உன்னை என்னால ஹீல் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருந்திருப்பாரா. இதை கேட்ட யாமியும் ஓகே அப்படின்னா அந்த வெட்டோ பையன் அவனோட கர்ஸ் மேஜிக்கை தான் இவனுக்கு எதிராக யூஸ் பண்ணியிருந்திருக்கான். இந்த கிங்டம்லயே ரெக்கவரி மேஜிக்கை பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்றதுங்கிறது அந்த ஓவன் மட்டும்தான். அவனே இந்த பதில் தான் சொல்லியிருந்திருக்கானா அப்படின்னா இதுதான் இறுதியா இருக்கும்னு கேப்டன் யாமியும் யோசிக்கிறாரு. இருக்கிற எல்லாருக்கும் அதே ஃபீல் தான். நம்ம ஆஸ்தா பையன் மேஜிக்கே இல்லாம இருந்தா நான் இப்போதான் ஏதோ ஸ்வாடை யூஸ் பண்றான் அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தான், இப்போ அதுவும் இல்லாம போயிருச்சு அப்படின்னு லைட்டா வருத்தப்பட ஆரம்பிக்க. சரி அந்த ஆஸ்தா தான் என்ன பண்றான் அப்படின்னு போய் பார்த்தா அவன் ஒரு பாறையில உட்காந்துட்டு ரொம்ப ஆழ்ந்து ஏதோ சிந்திச்சுக்கிட்டு இருப்பானா, ஃபீல் பண்றானா, இது அழுக போறானா அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் அப்படியே ஓரமா இருந்து அவனை எட்டி பார்த்துக்கிட்டு இருக்க. அதெல்லாம் அவன் பண்ணல. எந்திரிச்சுன்னு கிட்ட கமான் என்னால இதை பண்ண முடியாதுன்னா என்ன, இப்படிதான்டா எல்லாரும் ஏதாவது ஒண்ணு பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டே இருப்பீங்க, ஆனா நான் அதையும் பண்ணி காட்டுறேன் பாரு, கண்டிப்பா என்னோட கையை ரெக்கவர் பண்றதுக்கு ஏதோ ஒரு வழி ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு காய்ச்சி மூச்சுன்னு கத்திட்டு இருக்கும் போது ஓகே ஃபைன் ஆஸ்தா ஒன்னும் லைக் மென்டலி பிரேக் ஆகல, பிசிக்கலி தான் அவனுக்கு அடிபட்டு இருந்திருக்கு. ஸோ கண்டிப்பா இப்போ நமக்கு அவனோட கையை ரெக்கவரி பண்றதுக்கு மேஜிக் இல்லை அப்படின்னாலும் கண்டிப்பா ஒரு வழி ஒன்று கிடைக்கும்னு சொல்லிட்டு எல்லாருமே கொஞ்சம் காம் ஆகுறாங்க. அடுத்த நாள் காலையில ஆஸ்தாப்பம் போல பயங்கர எனர்ஜெட்டிக்கா எல்லார்கிட்டையும் பேசலான்னு வந்தா ஹால்ல யாரையும் காணோம். நம்ம யாமி மட்டும்தான் இருப்பாப்ல. எங்க போனானுங்க, தூங்கிட்டு இருக்கிறானுங்களோ இல்லையே தூங்க மாட்டானுங்களே அப்படின்னு யோசிக்கும் போது அங்க ஜன்னலுக்கு வெளியில ஃபின்ரால் எங்கேயோ போயிட்டு வந்த மாதிரி தெரியும். சில்வா கிட்ட பேசும்போது தான் மேக்னாவும் வால்டியாவும் ஏதோ ஒரு டெசர்டட் லேண்ட்ல நம்ம ஆஸ்தாக்கான கியூரை கண்டுபிடிக்க முடியுமான்னு சொல்லிட்டு போயிருக்கானுங்களாமா. வேற ஏதாவது வழி இது கிடைக்குமான காட்சேவும் கார்டனும் இருக்கிற மேஜிக் புக்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணலான்னு சொல்லி லைப்ரரி போயிருக்கானுங்க. அதுவே சார்மியும் கிரேவும் இந்த காடுகளுக்குள்ளலாம் போயிருக்காங்க. அங்க இருக்கிற ஏதாவது ஒரு மூலிகை செடிகள்லாம் கொண்டு வந்து ஆஸ்தாவோட கையை ஹீல் பண்ண முடியுமான்னு செக் பண்றதுக்காக இதை பத்திலாம் அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும் போது கூடவே ஆஸ்தா கிட்ட சுத்தமா பவர்ஸே கிடையாது, மேஜிக்கே இல்லைங்கிற மாதிரியான ஒரு 2-3 லைன் அவங்க யூஸ் பண்ணுவாங்களா. அதை கேட்கும் போது ஆஸ்தாக்கு பல விஷயம் ஞாபகம் வரும். முதல்ல அவனுக்கு கிரிமாயர் கிடைச்சிருந்திருக்கும்ல, அந்த எபிசோட்ல ஒருத்தன் கூட நம்ம ஆஸ்தாவை பயங்கரமா அச்சு போட்டு உனக்கு மேஜிக்கே இல்லைங்கிற மாதிரிலாம் திட்டி விட்டுருந்துருப்பான். ஸோ அந்த பாயிண்ட் தான் அவன் கடைசி லைக் மேஜிக்கே கிடையாது மொத்தமா கிவ் அப் பண்ணலாமா அப்படின்னு இருந்தது. பட் அதுக்கப்புறம் இப்போ வரைக்குமே அவன் மேஜிக்கே இல்லை கிவ் அப் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மைண்ட் செட்ல தானே இருக்கிறான். அதே தான் அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கும் போதும் சொல்றாங்க. மேஜிக்கே இல்லாத ஒருத்தன் சண்டை போடும் போது மேஜிக் இருக்கிற நம்ம எந்த அளவுக்கு சண்டை போடுறோமோ அதை விட 2-3 மடங்கு அதிகமான எஃபோர்ட் போட்டு சண்டை போடுறது அவன் தான் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க பேச இதெல்லாம் கேட்டு
நம்ம ஆஸ்தாக்கு ஒரு மாதிரி கண் கலங்கி போயிடும். இருந்தாலும் அழுவாம அப்படியே வெளியில வந்து நின்னுகிட்டு கமான் மத்தவங்களுக்குலாம் இருக்கிற இந்த ஒரு மேஜிக் மத்தவங்களுக்குலாம் சாதாரணமா இருக்கிற மேஜிக் ஏன் எனக்கு இல்லைன்னு சொல்லி நான் பயங்கரமா ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிருந்திருக்கேன். ஆனா எனக்கு மேஜிக்ங்கிற ஒரு விஷயத்தை என் வாழ்க்கையில இருந்து எடுத்துட்டு எனக்கு ஃப்ரெண்ட்ஸுங்கிற ஒரு விஷயத்த கொடுத்துருக்காங்க அப்படின்னு பயங்கர சந்தோஷப்படுறான். ஆனா ஆப்வியஸ்லி கேப்டன் யாமி இது எல்லாத்தையும் கவனிச்சுட்டு தான் இருந்திருப்பாரு. அதோட இந்த விஷயத்துக்கு உனக்கு காட்டுற இன்ட்ரெஸ்ட்டை எல்லா விஷயத்துக்கும் காமிச்சிருந்தா என்னதுக்கு நம்ம ஸ்குவாட் எங்கேயோ போயிருந்திருக்கோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாரு. வேலை ஸ்குவாடு காசு சேலரி லைக் இதை எதை பத்தியும் கவலைப்படாதவனுங்க ஃப்ரெண்ட்ஸ்னு வந்துட்டா இறங்கி வேலை பார்க்கறானுங்களே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுருப்பாரு. ஆனா இவங்க 2 பேருக்கும் வெனேசா புள்ள எங்க போனான்னு தெரியல. ஏன்னா காலையில விடிஞ்சும் விடியாமலையும் முதல்ல நம்ம ஆஸ்தாக்கான கியூரை தேடி போனது அவதான். சரி அவர் அட்லீஸ்ட் நம்மளும் சும்மா இங்க நின்று கதை பேசிட்டு இருக்க தேவையில்ல, ஒரு இடத்துக்கு போகலான்னு சில்வா யாரையோ மீட் பண்றதுக்காக கூட்டிட்டு போக இங்க இந்த ஒரு எபிசோடையும் முடிக்கிறாங்க. சோ தேங்க்யூ.